ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல் கிரண் அஃபிஷியல். என்னோட பேர் கிரண்குமார். என்னோட சொந்த ஊர் வந்து சித்தூர், ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. நம்ம வேலூர் மாவட்டத்துல இருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரா நல்ல கண்டென்ட் தர முயற்சி பண்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பா நம்ம வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவுக்கு போக போறோம். நாங்க போற வழியில ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு திண்டுக்கல் ஸ்டாப் ஆனோம். திண்டுக்கல் ஃபேமஸ் வேணு பிரியாணிக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். எல்லாம் சோஷியல் மீடியால இதுதான் ஃபேமஸ் பிரியாணி சொல்லிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி மறுபடியும் வந்து கொஞ்சம் சைட் டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணோம். இன்னும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம இங்க லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஜர்னியானது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க வீடியோல பார்க்கலாம் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எவ்வளவு அருமையா தெரியும். இது கிட்ட வானத்தை தொடர மாதிரி இருக்கு. இங்க இருந்து பார்க்க எங்க டவுன் சுத்தி கூட மலை இருக்கும். ஆனா இந்த ஹைட்டுக்கெல்லாம் மலை இருக்காது. இந்த சீனரி பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த வெதருக்கு எந்த இளையராஜா சாங் சூட் ஆகும் கமெண்ட்ல எதுங்க. இந்த சீனிக் லொகேஷன்ல நாங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆனோம். ஏன்னா இயற்கை அழகா ரசிக்க. இங்க வீடியோல தெரியுற இவர் பேர் வந்து ரத்தன் மகிழ்கோ ஆனா மகிழ்ச்சியின் அரசன். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம அக்கா பையன் தான். இந்த ட்ரிப் முழுவா நமக்கு 2 பேர் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எக்ஸாக்ட்டா எங்க போறோம்னு சொல்லல. நம்ம திண்டுக்கல் தேனி வழியா கேரளால இருக்க தேக்கடைக்கு போயிட்டு இருக்கோம். அங்க இந்த ட்ரிப் வந்து மே லாஸ்ட் வீக்ல பிளான் பண்ணோம். ஆனா இந்த லாஸ்ட் வீக்ல தென்மக்க பருவமழை வந்து இங்க கேரளாவை ரீச் ஆயிடுச்சு. இந்த வருஷம் இந்த பருவமழை வந்து ஒரு வாரம் முன்னாடி கேரளாவை ரீச் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்த நேரமா பார்த்து கேரளா முழுவா ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. நம்ம இப்ப தமிழ்நாடுல இருந்து கேரளாக்கு காட் வழியா போயிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு வாங்க. இந்த வாட்டர் பைப்லைன்ஸ் பார்க்கலாம். நீங்க எவ்வளவு பெருசா இருக்கும். தண்ணி மேல இருக்கிற ரிசர்வாயர்ல இருந்து கீழே வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இந்த காட் ரோட்ல வரும்போது இந்த அருமையான நீர்வீழ்ச்சின்றது பார்த்தோம். நல்ல ஒரு மலை உச்சில இருந்து நீரோட்டம் வந்துட்டு இருக்கு. இந்த இயற்கை காத்தையை சுவாசிக்க கூட ரொம்ப அருமையா இருக்கு. இங்க நாங்க ஒரு 5 மினிட்ஸ் எங்க வெஹிக்கல் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்க இதோ நீங்க வீடியோல பாக்குற இவர் பேர் தான் வந்து திருஷன் பெருங்கோ. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு 5 நிமிஷம் வியூ ரசிச்சுட்டு அப்புறம் நம்ம ஜெர்னின்றது கண்டினியூ பண்ணிட்டோம். நீங்க வீடியோல பார்க்கலாம் பெரிய பெரிய மூங்கல் மரங்கள், அது இருக்காத பெரிய பெரிய வேற மரங்கள் எல்லாம் கூட இருக்குங்க. ஒரு வழியா நம்ம வந்து குமிலிக்கு ரீச் ஆயிட்டு இருக்கோம். இங்கதான் தமிழ்நாடு கேரளா பார்டர் சந்திக்கும். நீங்க வீடியோல பார்க்கலாம் இங்க கொஞ்சம் பசங்களை நிக்க வச்சிருக்காங்க. நீங்க மேல சின்போர்ட்ஸ்ல பார்க்கலாம் குமிலி, கொட்டாயம், சபரிமலை, கொட்டகோரா. தமிழ்நாடுல இருந்து சபரிமலைக்கு போறவங்க மோஸ்ட்லி இந்த வழியா தான் போடுவாங்க. நான் வந்து கேரளா பஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இதான் நான் முதல் தடவை கேரளா விசிட் பண்றது. நம்ம குமிலி இருந்து டேக்கடிக்கு ரீச் ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு புக் பண்ண ரூம் பெரியார் டேகர் ரிசர்வ் உள்ளதான் இருக்கு. நாங்க இன்னைக்கு ஸ்டே பண்ற ஹோட்டல் பேரு அரண்ய நிவாஸ். இந்த அரண்ய நிவாஸ் கேரளா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல வருது. நீங்க இந்த டைகர் ரிசர்வ் உள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ் ரூம் ஸ்டே புக் பண்ணாதான் உங்களை இண்டிவிஜுவலா கார்ல விடுவாங்க. இல்லனா எதிரில வர பஸ்ல நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு உள்ள வந்து சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒரு வழியா நம்ம வந்து நம்ம ஹோட்டல் ரீச் பண்ணிட்டோம். அதுதான் அரண்ய நிவாஸ். வீடியோல நீங்க பார்க்கலாம் இந்த பில்டிங் எவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்டே வந்து இங்க தான் இருக்க போகுது. இந்த டைகர் ரிசர்வுக்குள்ள 3 to 4 ஹோட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ஹோட்டல் எக்ஸ்டீரியர் எவ்வளவு அருமையா டிசைன் பண்ணி இருக்காங்களோ பாருங்க. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு இந்த ஹோட்டல். சரி வாங்க, ரொம்ப நேரமா பேசிட்டு நம்ம வந்து ஹோட்டல் உள்ள என்டர் ஆகலாம். இங்க போர்ட்ல செக் இன் செக் அவுட் டைமிங் எல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டல் இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா டிசைன் பண்ணிருக்காங்க. கேரளா கல்ச்சர் மறுபடியும் டேக்கெட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பிக்சர்ஸ் டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. ஒரு வழியா நம்ம வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நமக்கு அமைச்ச ரூம் நம்பர் 120. நம்ம ஃபர்ஸ்ட் ரூம் உள்ளுக்கு என்டர் ஆன உடனே நம்ம வந்து பாத்ரூம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாத்ரூம் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்டர் ரூம் பார்க்கலாம். எவ்வளவு அருமையா இருக்கோ பாருங்க. இங்க நம்ம ரெஸ்ட் எடுக்க ஒரு குயின் சைஸ் பெட், ஒரு சேர், டீபாய் கூட வச்சிருக்காங்க. இங்க அது இருக்கு. அது டிவி, கெட்டல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. 2 நாள் இருக்கலாம்ன்ற பிளானோட நாங்க வந்திருக்கோம். ஆனா மழைன்றது இங்க விடாம வந்துட்டு இருக்கு. இது எங்க அக்கா மாமாவுடைய ரூம். இது கூட நல்லா அருமையா இருக்கு. வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க ரத்தன், கிருஷ்ணன் அவங்களோட ரூம் இது. இந்த ஹோட்டல்ல நம்மளுக்கு ஒரு பஃபே டின்னர்ன்றது இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. நீங்க வீடியோல பார்க்கலாம் நம்ம பசங்க யாரு கூட விளையாட்டு இருக்காங்கன்னு. இந்த ஹோட்டல் சுத்தி நிறைய குரங்கு அப்புறம் வந்து மானுங்க எல்லாம் கூட பார்த்தோம் நாங்க. ஈவினிங் 5:50 அப்புறம் ஹோட்டல் விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இந்த ஏரியால. ஈவினிங் மறுபடியும் நைட்ல வந்து அனிமல் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம எங்க இருக்கும், பெரியார் டேகர் ரிசர்வ்ல இருக்கோம். நம்மளுக்கு ஒரு கவலையான செய்தி என்னன்னா தேக்கடையில போட்டிங்ன்றது இல்ல இப்போதைக்கு. கேரளால ரெட் அலர்ட் இருக்கிறதுனால போட்டிங் மறுபடியும் வேற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியில பெரியார் டேகர் ரிசர்வ்க்கு வந்து நம்ம வந்து போட்டிங்ல போக முடியாது போயிடுச்சு. போட்டிங் தான் போக முடியல. எப்படின்னா வியூனா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம நாங்க வந்து கீழே நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க வெதர்ன்றது ரொம்ப அருமையா இருக்குங்க. சத்தியமா இது மே மாசம்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்பூர்ல இந்த மே மாசத்துக்கு வெயில்ன்றது மண்டை பொழந்துட்டு இருக்கு. நீங்க வீடியோல பார்க்கலாம் இந்த செடி எவ்வளவு பெருசா இருக்கு. இது வந்து அவுட்டார் சினிமால வர செடின்னு நினைக்கிறேன் நானு. இந்த மர பொந்துல நம்ம வந்து வீடு கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்பூர்ல இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. நானும் கொஞ்சம் கொஞ்சமா தவந்துட்டு நான் வந்து போட்டிங் இடத்துக்கான வந்துட்டு இருக்கேன். நான் நம்பூர்ல இந்த மாதிரி மரங்கள் வந்து சத்தியமா பார்த்ததே இல்ல. நீ தெரிஞ்சு
டைனோசர் காலத்துல இந்த மரங்கள் இருந்திருக்கும். கடைசியா இங்க வந்து பண்ணது வெறும் இங்க வந்து போட்டோ எடுத்தது மட்டும்தான். இந்த ட்ரிப் மொத்தத்துல யாரு பாவம், எங்க மாமா தான் பாவம். ஏன்னா மொத்தமா அவர் தான் காசு செலவு பண்ணிருக்காரு. இந்த சீட்டிங் ஏரியா வியூ பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கும். அங்க கொஞ்சம் பேர் போட்டிங் போயிட்டு தான் இங்க இருந்து கொஞ்சம் பேர் ஹாய் டாடா பாபாய்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு நாங்க ஒரு நேரமா பார்த்தாடா போட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே கொஸ்டின் இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் நாங்க கேட்ட போது நம்மளால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது சார், இது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. நம்ம நேரம் இந்த மாதிரி இருக்குன்னு கொம்முன்னு சைலண்ட் ஆயிட்டோம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அங்க முன்ன வச்சோம். சார் நாங்க வந்து மேப் ரிவ்யூ அப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த லேக் கிட்ட வந்து தண்ணி குடிக்குது, அது எந்த சீசன்ல வந்து நாங்க வந்து இந்த தண்ணி குடிக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நீங்க ஒரு மார்ச்ல இருந்து மே முதல் வாரம் வரைக்கும் இந்த அனிமல்ஸ்ன்றது தண்ணி குடித்து பார்க்கலாம். இந்த லேக் கிட்ட அப்பதான் காடுன்றது ரொம்ப வறண்ட பூமியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீயும் உங்க டேக்கர்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம். வேற எந்த வருஷம் பாத்துக்கலாம்னு. இப்போ நாங்க வந்து குமிலிக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த டைகர் ரிசர்வ் வரும்போது குமிலி தாண்டி தான் வந்திருப்போம். சோ நம்ம இப்போ கூட குமிலிக்கு வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்ல, ஷாப்பிங் தான் பண்ண போறோம். இந்த ஷாப்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே கேரளா ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நல்லா அருமையா இருந்துச்சு. ஸ்டேட் கேரளா ஆனும் எங்க சிஎம் விஜயன் சாரும் ஆனா பாட்டு பாடிட்டு இருந்தேன். நான் இங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட விசாரிச்சா இங்க வந்து எலிஃபென்ட் சஃபாரின்றது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சின்னப்போ எங்க ஊர்ல இருக்க காணிப்பாக்கம் கோயிலுக்கிட்ட தான் எலிஃபென்ட்ஸ் பார்த்து இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நேர்ல பார்த்துட்டு இருக்கேன். எங்க கூட்டத்துல இருந்து ஒரு 2 பேர் இந்த எலிஃபென்ட் ரைட் இருந்து போயிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் போலன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு டிக்கெட் வந்து 500 ரூபாவா. 500 ரூபாய் கூட்டு எலிஃபென்ட் ரைட் போறதோட சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த யானைங்க எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பட் என்னன்னா காட்டுல இருக்க யானைங்க வந்து இங்க இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இந்த யானை பாகங்கள் இங்க இருக்கிற யானைகள் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுட்டு இங்க இந்த குச்சி வச்சுட்டு இங்க வந்து இவ்வளவு பெரிய யானை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யானை ஒரு தென்னை மட்டை எடுத்து முழுவா சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. இங்க தென்னை மட்டை வாழை மரம் எல்லாம் கூட உணவா தாந்துட்டு இருக்காங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ரைடுன்றது இருக்கும். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இங்க வந்து இந்த டிக்கெட் வாங்குறவங்க வந்து மேல இருக்கிற ஸ்பைஸ் கார்டன் கூட ஃப்ரீயா விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புதுமையான ஆஃபர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் எங்களுக்கு டைம் பத்தாதனால நாங்க வந்து ஸ்பைஸ் கார்டன் விசிட் பண்ணல. ஒரு வழியா நம்ம ஆளுங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்பயே மத்தியானம் 1ல இருந்து 2 மணி வந்து ஆயிடுச்சு. இந்த ரைட் முடிச்சுட்டு நாங்க வந்து குமிலி இருக்க பெரியார் கேஃப் விசிட் பண்ணோம். அங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க வந்து கொஞ்ச நேரம் கேரளா சுத்தி பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் குமிலி சுற்றி இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த தண்ணி வந்து முலிய பெரிய டேம்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் வில்லேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்க வந்து குமிலி இருக்கிற ஸ்பைஸ் மார்க்கெட் வந்து விசிட் பண்ணோம். இங்க கேரளால ஸ்பைசஸ்ன்றது கம்மி விலைக்கு வரதுனால இங்க வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்ன்றது நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்களே ஒரு 5-6 ரூபாய் ஸ்பைசஸ்ன்றது வாங்கணும். எப்படியோ கடைக்காரன் மாட்டானுங்கடா இழிச்சு வாங்கின்னு நினைக்காம இருந்தா சரி. ஒரு வழியா நாங்க வந்து பல்கா வந்து ஸ்பைசஸ்ன்றது வாங்கிட்டீங்க. ஷாப் பேர் வந்து லெவன்ஸ் மார்க்கெட். இது வந்து குமிலி மெயின் ரோட்ல இருக்கு. ஒரு வழியா நாங்க வந்து எல்லாம் பர்ச்சேஸ்ன்றது முடிச்சிட்டு ஒரு வழியா கேரளாக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு நாங்க வந்து தமிழ்நாடு பக்கம் வந்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல கொடைக்கானலுக்கு போறோம்.